ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. திருக்குடந்தைன்ற கும்பகோணத்தில் 1000 ஆண்டு கால ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற 108 திவ்ய கஷேத்திரத்தில் இப்போது அதில் 11 திவ்ய கஷேத்திரத்தை பற்றி சின்ன குறிப்பாக 2 நிமிஷ வீடியோவாக கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பேரை நான் சொல்ல போகிறேன். திருப்புள்ளம்பூதங்குடி, திருப்பேர் நகர், திரு ஆதனூர், திருவழுந்தூர், திருச்சேரை, திருக்குடந்தை, திருவிண்ணகர், திருநரையூர், திருநந்திபுர விண்ணகரம், திருக்கண்ணமங்கை, திருவெள்ளியங்குடி. இதில் ரொம்ப முக்கியமான எல்லாமே விசேஷமானது. அதில் ரொம்ப விசேஷமானதெல்லாம் திருவெள்ளியங்குடின்ற இடத்துல 4 கையோட கருடாழ்வார் காட்சி கொடுப்பார் சங்கு சக்கரத்தோட. நாச்சியார் கோவில் கல்கருடன் ரொம்ப விசேஷம். மகாமக குளம் ரொம்ப விசேஷம். 9 நதி தேவதைகளை அந்த இடத்துல தரிசனம் பண்ணலாம். அதிகார நந்தியும் அந்த கோவிலில் தரிசனம் பண்ணலாம். சுக்கரன் இழந்த கண்ணை பெற்ற இடம் இருக்குது. படியளந்த பெருமாள்ன்றதும் இந்த இடத்துல ஒரு விசேஷமான ஸ்தலம் இருக்குது. எல்லா விஷயத்துலேயுமே முக்கியமானது, எல்லா க்ஷேத்திரமும் ரொம்ப முக்கியமானது. இந்த க்ஷேத்திரத்தெல்லாம் நான் சேவித்து தரிசனம் பண்ணி அனுபவித்து புரிஞ்சுட்டு பண்ணது ஒரு காலத்தில் பண்ணேன். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது என்னுடைய பூர்வீகம் கும்பகோணம். அந்த கும்பகோணம் மண்ணை பற்றி, அந்த ஸ்தலத்தை பற்றி, அந்த இடத்தோட மகிமையை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கொடுப்பினையை கொடுத்த அந்த பெருமாள் தாயாருக்கு என்னுடைய நன்றியையும் எத்தனையோ விதத்தில் நமஸ்காரத்தையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பிறந்த மண்ணுக்குன்னு ஏதானு ஒன்று செய்யணும்னு சொல்லுவாள். அதுக்கு பதிலாக கிடையாது இது. கொஞ்சம் ஒரு கடலில் இருக்கிற ஒரு சின்ன துளி மண் மாதிரி நான் இதை சொல்ல கொடுப்பனை கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் இது சொல்லும்போது மறுபடியும் அந்த ஸ்தலத்துக்கு போய் இன்னும் புரிஞ்சுண்டு இன்னும் தெரிஞ்சுண்டு தரிசிக்கணுன்ற ஆசை வந்திருக்கு. இதை பார்த்து கேட்டு எல்லாருக்கும் இந்த ஆசை நிறையா உண்டாகும். எல்லாருக்கும் இந்த திவ்ய தரிசனம் கிடைக்கணும், திவ்ய கஷேத்திரத்துக்கு எல்லாரும் போகணுன்ற வேண்டுதல், அந்த ஒரு பிரார்த்தனையோட இந்த கும்பகோணம் கஷேத்திரம்ன்ற இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். இனிதே முடியும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.